டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 6ஆம் நாள் கலந்தாய்வின் முடிவில் மீதமுள்ள காலி பணியிடங்கள். ஜென்ரலில் உள்ள எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. பிஎஸ்டிஎம்ல உள்ளது எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஜென்ரல் உமன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்ல எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் இருக்குது. பிசி ஜென்ரலில் எல்லா வேக்கன்சியுமே முடிஞ்சிருச்சு. பிசி உமனுக்கான வேக்கன்சியும் முடிஞ்சிருச்சு. பிஎஸ்டிஎம்ல உள்ளது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து எம்பிசி ஜென்ரலில் உள்ள பிஎஸ்டிஎம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. உமனுக்கு கொடுத்த சீட்டும் முடிஞ்சிருச்சு. பிசிஎம்ல சீட்டு இருக்குது, இன்னும் 8 சீட்டு இருக்குது. பிசிஎம் ஜென்ரலில் ஒரு சீட்டு இருக்குது. பிசிஎம் உமனுக்கான ஒரு சீட்டும் இருக்குது. எஸ்சிஏ பிஎஸ்டிஎம்ல ஒரு சீட்டு இருக்குது. எஸ்சிஏக்குள்ள சீட்டில் பிஎஸ்டிஎம்ல ஒரு சீட்டு வந்து இருக்குது. எஸ்சிஏ உமனுக்கான சீட்டு இன்னும் 3 இது இருக்குது. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ல ஒரு சீட்டு இருக்குது. எஸ்சி ஜென்ரல் உள்ள வேக்கன்சி எல்லாமே முடிஞ்சிருச்சு. பிஎஸ்டிஎம்ல உள்ள 9 முடிஞ்சிருச்சு. எஸ்சி உமனுக்கான சீட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. எஸ்டிக்கு உள்ள சீட்டு மட்டும்தான் இருக்குது. அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டரில் வந்து மொத்தம் ஜென்ரலாக 389 வேக்கன்சி ஃபில் ஆயிடுச்சு. மீதி 146 வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்டிஎம்ல 40 வேக்கண்ட் தான் இருக்குது. அடுத்து ஜென்ரல் உமனில் 54 வேக்கண்ட் இருக்குது. ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்ல 12 வேக்கண்ட் தான் இருக்குது. பிசி ஜென்ரலில் 162 வேக்கண்ட் தான் இருக்குது. பிஎஸ்டிஎம்ல 39 வேக்கண்ட் இருக்குது. பிசி உமனில் 78 வேக்கண்ட் இருக்குது. பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல 16 வேக்கண்ட் இருக்குது. எம்பிசி ஜென்ரலில் 123 வேக்கண்ட் இருக்குது. பிஎஸ்டிஎம்ல 29 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா எம்பிசி உமனில் வந்து 48 வேக்கண்டும், எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல 12 வேக்கண்ட் தான் இருக்குது இந்த இதில். அடுத்து பிசிஎம் ஜென்ரலில் 54 வேக்கண்ட் என்ன இருக்குது. பிஎஸ்டிஎம்ல 16 வேக்கண்ட் இருக்குது. பிசிஎம் உமனில் இன்னும் 30 வேக்கண்ட் அப்படியே தான் இருக்குது. பிஎஸ்டிஎம்ல உள்ள 5 வேக்கண்ட் அப்படியே தான் இருக்குது உமனுக்கானது. அடுத்து எஸ்சிஏ ஜென்ரலில் 42 வேக்கண்ட் இருக்குது. பிஎஸ்டிஎம்ல 16 வேக்கண்ட் இருக்குது. எஸ்சிஏ உமனில் 14 சீட்டு அப்படியே தான் இருக்குது. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ல இன்னும் ஒரு 14 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து வந்து எஸ்சி ஜென்ரலில் 381 காலி பணியிடங்கள் இன்னும் இருக்குது. எஸ்சி பிஎஸ்டிஎம்ல 32 வேக்கண்ட் இருக்குது. எஸ்சி உமனில் 78 வேக்கண்ட் இருக்குது. எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்ல 19 வேக்கண்ட் இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் 126 வேக்கண்ட் இருக்குது. எஸ்டி ஜென்ரல் உமனில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 5 வேக்கண்ட் அப்படியே இருக்குது. உமனுக்கான வேக்கண்ட் அப்படியே தான் இருக்குது. பிஎஸ்டிஎம்க்கு உள்ள வேக்கண்டும் அப்படியே தான் இருக்குது. மொத்தம் 3901 காலி பணியிடங்களில் 1862 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு 2039 காலி பணியிடங்கள் மீதம் உள்ளது. அடுத்து பார்த்தோம்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ல ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லாமே முடிஞ்சிருச்சு. எஸ்டி ஜென்ரலில் வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் ஒரு வேக்கண்டு. எம்பிசி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஒரு வேக்கண்டு. அடுத்து ஜென்ரலில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது. அடுத்து டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கான வேக்கன்சி அப்படி தான் இருக்குது. அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கச்சேசியில் உள்ள வேக்கன்ட்லாம் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஜென்ரல் 5 கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டிஎம்ல 1 இருக்குது. எல்லா வேக்கண்ட்டுமே அப்படியே தான் இருக்குது. எதுவும் நிரப்பப்படலை. அடுத்து வந்து லேபரட்டரி அசிஸ்டண்ட்டில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 2 ஃபில்லாக இருக்குது. மற்றது அப்படியே தான் இருக்குது. 2 இல்லை, ஒரு வேக்கண்ட் மட்டும் தான் ஃபில் ஆகிருக்கு. மீதி 1 இருக்குது. 37க்கு ஒரு வேக்கண்ட் போக மீதி 36 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து வந்து சீனியர்
ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் வேக்கன்சிக்கான அப்படியே தான் இருக்குது. அது ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கண்ட் மட்டும் காலியாக இருக்குது. மீதி 24 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி லெவலில் ஜென்ரல் உமனில் 3 வேக்கண்ட் காலியாக இருக்குது. மொத்தம் 115 வேக்கன்சியில் 3 போக மீதி 112 இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்டில் டிகிரி ப்ளஸ் சிஓஏயில் 20 சீட்டுமே அப்படியே தான் இருக்குது. சிஓஏ பண்ணியிருந்தவங்களுக்கு தான் அந்த சீட்டு வந்து கிடைக்கும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கான வேக்கண்ட்டுமே அப்படியே தான் இருக்குது. 34 வேக்கண்ட்டுமே அப்படியே தான் இருக்குது. மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3 வேக்கன்சி 15மே அப்படியே தான் இருக்குது. அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேக்கண்ட்டுமே 28 வேக்கண்ட்டுமே உள்ளது. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4 வேக்கன்சியில் ஜென்ரலில் 3 இருந்துச்சு, 3 முடிஞ்சிருச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 முடிஞ்சிருச்சு. ஜென்ரல் உமனுக்கான சீட்டு 2 முடிஞ்சிருச்சு. பிசி ஜென்ரலில் 4 சீட்டுமே முடிஞ்சிருச்சு. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 வேக்கண்ட் இருந்துச்சு, 2மே முடிஞ்சிருச்சு. பிசி உமனுக்கான வேக்கண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து எம்பிசி ஜென்ரலில் 3 வேக்கண்ட் முடிஞ்சிருச்சு. பிஎஸ்டிஎம்கில் 1 வேக்கண்ட் முடிஞ்சிருச்சு. எம்பிசியில் உமனில் 2 வேக்கண்ட் முடிஞ்சிருச்சு. எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் 1 வேக்கண்ட் இருக்குது. எஸ்சி உமனில் 2 வேக்கண்ட் இருக்குது. நன்றி, வணக்கம். தமிழா TV 18BC.